இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி 8வது சாப்டரில் உள்ள செகண்ட் எக்ஸாம்பிள் சம்மை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். From the following particulars, prepare comparative income statement of Abdul Company and Limited. இப்போ இது வந்து பர்டிகுலர்ஸ் தந்திருக்காங்க, அப்புறம் 2 வருஷங்கள் நமக்கு தந்திருக்காங்க. இதில் வந்து நமக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது, அதர் இன்கம் இருக்குது, எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம காலம் போடணும். இந்த புக் ஆஃப் கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்துல் கோர் லிமிடெட் அப்படின்னு போட்டுக்கிடுவோம். அடுத்து பர்டிகுலர்ஸ், அங்கே தந்திருந்த 2 வருஷங்களையும் அப்படியே எழுதியாச்சு. அடுத்து அப்சல்யூட் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆர் டீக்ரீஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போடணும். அதே மாதிரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டீக்ரீஸ், இதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக போடணும். இங்கே இந்த 3த்துக்கும் ரூபாய் சிம்பிள் போடணும், இதுக்கு மட்டும் நம்ம பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். ஃபஸ்ட்டு நமக்கு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் அதர் இன்கமும் இருக்குது. இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வர்றது டோட்டல் இன்கம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2 வருஷத்துக்கும் எழுதியாச்சு, அதே மாதிரி அதர் இன்கமும் எழுதியாச்சு. இதை 2ஐயும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணால் இப்போ வருஷத்துக்கு 4 லட்சம் வரும், 4 lakh. செகண்ட் இயருக்கு வந்து 4,20,000. இந்த அமௌண்ட்டோட நம்ம இந்த ஆன்சருக்கு நம்ம என்ன எழுதணும்னு பார்த்திங்கன்னா, இது வந்து டோட்டல் இன்கம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு சம்மில் வந்து எக்ஸ்பென்சஸ் தந்திருக்காங்க. அப்போ எக்ஸ்பென்சஸ் நம்ம எழுதிடுவோம். எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து என்ன தந்திருக்காங்கன்னா 2 lakh. செகண்ட் இயருக்கு 1,80,000 தந்திருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து லெஸ் பண்ணணும். இந்த டோட்டல் இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை நம்ம லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து என்னென்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டேக்ஸ். அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ராஃபிட் இவ்வளவு அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். அப்போது இந்த டோட்டல் இன்கம்லேருந்து எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டேக்ஸ். இதை லெஸ் பண்ணால் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்னா, இங்கே வந்து 2 lakh, இங்கே வந்து 2,40,000. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு இன்கம் டேக்ஸு தந்திருக்காங்க. இப்போ இன்கம் டேக்ஸ்க்கு வந்து அவங்க அமௌண்ட்டாக தரலை, 2 பக்கமுமே நமக்கு வந்து 30% அப்படி தந்திருக்காங்க. அப்போ அந்த இன்கம் டேக்ஸை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இங்கே ஃபைனலாக வந்த அமௌண்ட் வந்து இந்த ஃபஸ்ட் இயருக்கு 2 lakh வந்திருக்கு. அப்போது 2 lakh இன்டு 30%ன்னு சொல்லும்போது 30/100 போடணும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 60,000. அதுதான் ஃபஸ்ட் இயருக்குள்ள இன்கம் டேக்ஸ். அதே மாதிரி செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நமக்கு வந்த ஆன்சர் வந்து 2,40,000 வந்திருக்கு. அப்போது 2,40,000 இன்டு 30/100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் தான் செகண்ட் இயரோட இன்கம் டேக்ஸ். அது வந்து நமக்கு 72,000 வருது. நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம இன்கம் டேக்ஸை என்ன பண்ணணும்னா, இதில் இருந்து ப்ராஃபிட் பிஃபோர் இன்கம் டேக்ஸ்லேருந்து இன்கம் டேக்ஸை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணால் நமக்கு வர்றது ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ். அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டின பிறகு நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குது, அதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போ இதிலேருந்து இதை லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1,40,000. அதே மாதிரி 240லேருந்து 72 லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் 1,68,000. இதுதான் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்கம் டேக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு 2 காலமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு காலம் என்ன பண்ணணும்னா, இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இப்போ காலம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 3 lakh-லேருந்து 3,60,000 எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 60 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ப்ளஸ் 60,000. இன்க்ரீஸுனால் ப்ளஸ்ஸு, குறைஞ்சிருந்தால் டீக்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம வந்து மைனஸ் போடணும். இப்போ இங்கே 1 lakh, இங்கே 60,000, நமக்கு 40,000 டீக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது -40,000. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே 2 lakh, இங்கே 2,40,000, சாரி 4 lakh, 4,20,000 இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே 2 lakh, இங்கே 180, 20,000 கம்மி ஆகிருக்கு. அப்போ டீக்ரீஸ் ஆகிருந்தனால -20,000. நெக்ஸ்ட் இங்கே 2 lakh, 2,40,000, 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது +40,000. அதே மாதிரி இங்கே 60, இங்கே 72, நமக்கு 12,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது +12,000.
இங்கே 140, இங்கே 168, இங்கேருந்து இங்கே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 28,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ப்ளஸ் 28,000. இந்த மாதிரி நம்ம 3வது காலத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். லாஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 3வது காலத்தையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் நம்ம எடுத்துக்கிடணும். இந்த செகண்ட் காலம் நமக்கு தேவையில்லை. தேர்ட் அண்ட் ஃபஸ்ட்டை மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதாவது தேர்ட் காலத்தில் உள்ளதை ஃபஸ்ட்டு போடணும், டிவைடட் பை ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ளது இன்ட்டு 100 எப்படின்னு பார்ப்போம். இப்போ மொதல் வந்து இங்கே 60,000 இருக்கா, அப்போது 60,000 டிவைடட் பை இங்கே மொதல் காலத்தில் எவ்வளோ இருக்குது நமக்கு 3 lakh. அப்போது 3 lakh இன்ட்டு 100. 3வது காலத்தில் இருக்கிறத மேலே போடணும், மொதல் காலத்தில் இருக்கிறத கீழே போடணும், இன்ட்டு 100 போடணும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 20 வருது. இங்கே நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் 20,000 போடணும். சாரி, ப்ளஸ் 20%. பர்சன்டேஜ் சிம்பிள் ஆல்ரெடி போட்டாச்சுனால இங்கே நம்ம எழுத வேண்டாம். அதே மாதிரி 40,000 டிவைடட் பை 1 lakh இன்ட்டு 100. நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்திங்கன்னா 40 வருது. இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -40. அதே மாதிரி இங்கே 20,000 டிவைடட் பை 4 lakh இன்ட்டு 100. இது வந்து நமக்கு 5 வருது. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் 5. அடுத்து 20,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. இங்கே வந்து 10 வரும். இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால -10. 40,000 டிவைடட் பை 2 lakh இன்ட்டு 100. இது வந்து நமக்கு 20 வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் 20. நெக்ஸ்ட்டு 12,000 டிவைடட் பை 60,000 இன்ட்டு 100. அப்போ நமக்கு இது 20 வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் 20. 28,000 டிவைடட் பை 1,40,000 இன்ட்டு 100. இப்போ இதுலேயும் நமக்கு 20 வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால ப்ளஸ் 20. இதுதான் நமக்கு இந்த கணக்குடைய ஆன்சர்.